கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையில் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வருவனை தகப்பன் இயேசு உங்களை ஆஸ்பத்திரி பிறகு போனார். இந்த நாளைக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, பூமியை நாம் சுதந்திரிக்கணும். பூமியை நாம் சுதந்திரித்து வாழணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள். மகாத்மா காந்தி ஒரு புஸ்தகத்தில் சாட்சி எழுதியிருக்கிறாரு. அவரை பேட்டி எடுத்தாங்கன்னா, இப்படி ஐயா நீங்கள் இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினீங்க, எந்த வகையில் வாங்கினீங்க, அஹிம்சையில் எப்படி சுதந்திரத்தை வாங்கினீங்க அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்ற அந்த ஒரு வசனம் என் இதயத்தை தொட்டுச்சு. நான் அதிலிருந்து நான் அஹிம்சையை நான் கையாண்டேன். போராடக்கூடாது, கத்தி எடுக்கக்கூடாது, நம்ம அஹிம்சையில் போராடி பொறுமையாக நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உப்பு சத்தியாகராக அமைதியாக அவர் போராடினார். பார்த்துக்கொள்ளுங்க. காந்திக்கு வெள்ளைக்காரங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்திய நாட்டுக்கு. சரிங்களா? அப்போ காந்தியடிகளே சொல்கிறாரு, நான் இந்த வசனம் தான் என் இதயத்தை தொட்டது, இந்த வசனத்தைப்படி தான் நான் நடந்தேன், அதனால தான் எனக்கு இந்திய நாடு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற. அப்போ அதே போல் இன்றைக்கி நீங்களும் சாந்த குணமாக இருந்து பாருங்கள், பூமியை சுதந்திரிப்பார்கள். அன்பாக நடந்து பாருங்கள், பூமியை சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உடைய கிருபை கடந்து வரட்டும், உடைய பலன் கடந்து வரட்டும், உடைய அற்புதம் கடந்து வரட்டும், அதிசயம் கடந்து வரட்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாளிலே சாந்த குணமாக நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. எல்லா தரையில் நீக்கி போடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.